மல்யுத்த போட்டி பரிசு தொகை 3000. போட்டியின் நேரம் 3 நிமிடங்கள். ரூமுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இத பாரு, நீ செய்யறது எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, தேங்க்ஸ். ஆஸ்கார்ப் நிறுவனம் குவெஸ்ட் நிறுவனத்திடம் தோற்குமா? நார்மனின் முயற்சிகள் தோல்வி அடையுமா? மனசுல ஏதோ இருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல சங்கடப்படுறான். எனக்கு அவங்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இத தனியா தான் அவங்கிட்ட பேசணும். எங்க கிளம்பிட்டேன்? அங்கிள், நான் சிட்டி லைப்ரரிக்கு போறேன். சாயங்காலம் பார்க்கலாம். கொஞ்சம் இரு பீட்டர், நானும் வரேன். நான் உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன். நான் ட்ரெயின்ல போய்க்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானும் வரேன். எனக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கும் இல்லையா? வா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நான் வரேன். இரு பீட்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாம அப்புறம் பேசலாமே. இல்ல, இப்போதான் பேசணும். முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் அப்படி என்ன இருக்கு? பீட்டர், உனக்கு வயசாகிட்டே போகுது. நானும் உங்க அத்தையும் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க போறோம்னு தெரியல. நீ கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும். உன்னோட அறைக்குள்ள ஏதோ ஏடாகுடமா பரிசோதனை எல்லாம் வேற பண்ற. அது தவிர ஸ்கூல்ல வேற சண்டை போடுறியா? நானா சண்டை போடல, அவன் தான் ஆரம்பிச்சான். ஏன் அதுக்குள்ள குறுக்க பேசுற? அவன் அடிக்க வந்தா நான் பயந்து ஓடுனுங்கிறீங்களா? நான் ஒன்னும் ஓடி போகணும்னு சொல்லல. இங்க பாரு, இந்த வயசுல மாற்றங்கள் வர்றது சகஜம்தான். நானும் உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கேன். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பீட்டர். இந்த வயசுல வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு மனுஷன் எதிர்காலத்துல என்னவா இருக்க போறாங்கறத நிர்ணயிக்கக்கூடிய மாற்றங்கள். அதனாலதான் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன். நமக்கு வரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஆக்கப்பூர்வமா பயன்படணுமே தவிர அழிவு பாதையில போயிடக்கூடாது. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஞாபகம் வச்சுக்க, நம்ம சக்தி அதிகரிக்கும் போது நம்மளோட பொறுப்பும் அதிகமாகுது. நான் பெரிய குற்றவாளியா மாறிடுவேன்னு நீங்க பயப்படுறீங்களா மாமா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் வித்தியாசமானவன். நான் நினைக்கிறதே வேற. முதல்ல உபதேசம் பண்றதை நிறுத்துங்க. உங்க அப்பா இருந்தா என்ன பண்ணுவாரோ அதுதான் நான் பண்ணேன். தேவையில்லாத உபதேசம் பண்ணல. அப்ப என் வழியில என்ன போக விடுங்க. சரி, உனக்கா 10 மணிக்கு இங்க இருப்பேன்.